சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவான தமிமுன் அன்சாரி அவர்கள் செய்த ஒரு செயல் இப்போ பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் தொகுதியில் கிள்ளை பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற குச்சிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் கோவில் திருவிழா நடைபெற்று வந்திருக்குதுங்க. அப்போது எதிர்பாராத விதமாக அங்கே வெடிக்க வச்சிருந்த பட்டாசுகள் சிதறியத்தில் பல பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. எனவே படுகாயம் அடைந்தவர்களும் காயமடைந்தவர்களும் சிதம்பரத்தில் இருக்கிற கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த சம்பவம் அறிந்த உடனே தான் சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினரான தமிமுன் அன்சாரி அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்றிருக்கிறாரு. அங்க அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை பார்த்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி குடும்பத்தினருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. பிறகு அங்கிருந்த மருத்துவர்கள்கிட்ட இப்போ அளிக்கப்பட்டிருக்கிற சிகிச்சை முறைகள் குறித்து விசாரிச்சிருக்கிறாரு. மேலும் இரவு முழுக்க எல்லாரும் பணியில் இருந்து உயிர் காக்கும் பணியில கவனத்தோட பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. மேலும் அடுத்தவர் சொன்ன வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அதாவது, நான் இங்கேயே முகாமிட்டிருக்கிறேன் அப்படின்னும் தேவையான உதவிகளுக்கு எப்போதுமே என்னை தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காரு. அப்போ பத்திரிகையாளர்களையும் சந்திச்சு பேசியிருக்கிறாரு. படுகாயமடைந்த 16 பேர்ல 11 வயசு சிறுவனுடைய நிலை மட்டும் கவலைக்கிடமாக இருக்கிறதாகவும், ஒரு பெண்மணி மட்டும் உயர் சிகிச்சை பெறுவதற்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் பத்திரிகையாளர் மத்தியில் தெரிவிச்சிருக்கிறாரு. மீதம் இருக்கிற அனைவருக்குமே இங்க தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே இதை தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி சக்தி வாய்ந்த வெடிகள் வைக்கப்பட்டிருந்தனவா அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இது குறித்து டிஎஸ்பி அவர்கிட்ட பேசியிருக்கிறதாகவும், உரிய விசாரணை நடத்தி தவறு நடந்திருந்தா கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பத்திரிகையாளர்கள் மத்தியில் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இரவோட இரவாக மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க போய் அங்கே நடக்கக்கூடிய பணிகளை துரிதப்படுத்துறதுக்காக ஆணையிட்டு அங்கேயே முகாமிட்டு ஒரு எம்எல்ஏ பணிகளை கண்காணிச்சிருக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களிடையே நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அரசியல் சூழலில் தக்க நேரத்தில் கருத்துக்களை மட்டும் தெரிவிக்கிறதோடு இல்லாமல் அவருடைய செயல்பாடுகளுமே உரிய நேரத்தில் அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறத பார்க்க முடிஞ்சது. எனவே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே துரிதமாகவும் அக்கறையோடும் செயல்பட்ட சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏவான தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம்.